இந்த மாதிரி இருக்கு. ஒரு விமானம் கீழே விழுந்து 50 பேர் சட்னியா இருக்குன்னு ஒரு குழந்தை மட்டும் அதுல பிழைக்குது. குழந்தைன்னு சாவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை அதிர்ச்சி அதிகமா தாங்க முடியாது. ஆனால் அந்த குழந்தை மாத்திர சின்ன உயிர், வலுவில்லாத உயிர், அந்த உயிர் அப்படி தூக்கி கொண்டு காப்பாற்றுனது யாரு? அதுக்கு டைம் முடிவாகல, அதனுடைய டைம் முடிவாகல. அப்ப வானவர்களை வந்து நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு வானவர்கள் இருக்கிற மாதிரி நம்மோடு கூடவே வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை காப்பாற்றுவதற்காக. எப்ப காப்பாற்றுவதற்காக? ஒரு கூட்டத்தில் ஒரு விபத்துகள் ஆபத்தை ஏற்படும் பொழுது நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது நல்லா நினைத்தானே, ஆனால் அவனுக்கு அவன் சொந்த ஆற்றலால் தூக்கி கொண்டு போக முடியும் என்றாலும் வானவர்களை அதுக்கு நியமித்து வைத்திருக்கிறான். அவங்க அந்த வேலையை கச்சிதமா செய்து விடுவார்கள் என்பதையும் திருமறை குர்ஆனில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உட்கார்ந்து இருக்கிற சபைகள் எல்லாம் என்ன நடக்குது என்று பார்ப்பதற்கென்ற அல்ல ஷிப்ட் முறையில வானவர்களை நியமித்திருக்கிறானா. காலை வானவர்கள், மாலை வானவர்கள் என்று சொல்லி, அதாவது ஃபஜ்ர்லையும் அஸர்ல என்ன செய்வாங்க, 2 வானவர்களும் ஒன்னா சந்தித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்ப காலையில ஃபஜ்ர் நேரத்தில் ஒரு வானவர்கள் வர்றாங்க. அவங்க அஸர் வரைக்கும் இங்க இருந்து அந்த 12 மணி நேரத்தில் 11 மணி நேரத்தில் என்னென்ன நடக்குது என்பதை கண்காணித்துக் கொண்டு அவங்க மேல போவாங்க. அவங்க வந்து இறங்கிடுவாங்க. இவங்க போற நேரத்தில் சாயந்தரத்தில் இரவு ஷிப்ட் பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து மறுபடியும் இங்க இறங்குவாங்க. இவங்க இறங்கி காலை வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கண்காணிப்பதற்கு ஷிப்ட் முறையில நம்மளோட இருந்துகிட்டு இருக்கிற மாணவர்கள் ஒரு பக்கம், நம்மோட இருக்காம பொதுவா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கென்ற மாணவர்கள் நியமித்திருக்கிறார். அது வாட்டுக்கு சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள், சாயந்தரம் போய்கொண்டே இருப்பார்கள். இப்படியான மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவும் புகாரியில ஆதாரப்பூர்வமா என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. சில நேரங்களில் மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லது எங்கேயாவது இருக்குமான்னு தேடி அலையிறதுக்குன்னு சில மாணவர்கள் அவங்களுடைய ஒரே வேலை என்னன்னு கேட்டா, இங்க நல்லது நடக்குதா, மார்க்க விஷயம் பேசுறாங்களா, நல்ல காரியம் செய்வதற்காக கூடி இருக்கிறாங்களா, பிறருக்கு சேவை செய்வதற்காக, அல்லாஹ் வணங்குவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு என்ற காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுல யார் ஈடுபட்டு இருக்கிறார் என்று அதுக்குன்னே தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு பயான ஒரு நல்ல காரியம் நடக்கிற ஒரு சபையை கண்டவுடனே ஒரு மாணவர் கண்டுட்டார்னா எல்லாத்தையும் கூப்பிடுவாராம், ஹலோமோ ஒடியாங்க, இந்த இங்க நடந்து கொண்டிருக்கிற நல்ல காரியம் நடக்கிறது என்று சொல்லுவார்களாம். வந்து விட்டு அல்லாஹ்ட்ட போவாங்க. போன உடனே இந்த கண்ட காட்சியெல்லாம் போனோம், நம்ம நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்ன உடனே அல்லாஹ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பானா, அவங்க வந்து என்னை வணங்குறாங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு பயந்து என்னை துதித்தார்கள் சொல்றீங்களே, என்னை அவங்க பார்த்தாங்களா? இல்ல. அப்ப என்னை பார்க்காம இப்படி அவங்க வணங்குறாங்களே, என்னை பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு நல்லா கேட்பானா. மாணவர்கள் சொல்வார்கள், அம்மாடி பார்த்தா இதுக்கு மேல டபுளா பல மடங்கு வணங்குவாங்க, உன்னை பார்க்காமல எப்படி பயப்படுறவங்க உன்னை பார்த்தால் இதை விட ரொம்ப நன்றாக வணங்குவார்கள் சொல்லுவாங்களாம். அப்புறம் நல்லா கேட்பானா, அப்படி கூடி அப்படி என்னத்தை தான் கேட்கிறாங்க, சொர்க்கத்தை தான் கேட்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் சொல்வார்களாம். வேற ஒன்னையும் அவங்க கேட்கல, உன்னுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு தான் அந்த வணக்கத்தை எல்லாம் அவங்க செய்யறாங்க. உடனே எல்லாம் கேட்பானா, சொர்க்கத்தையாச்சும் அவங்க பார்த்திருக்கிறாங்களா? இல்ல. பார்க்காமலே சொர்க்கத்துக்கு கூட ஆசைப்படுறாங்களே, பார்த்தா எவ்வளவு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நல்லா திருப்பி என்ன செய்வானா, அவங்களை தட்டுறதுக்காக வேண்டி படைக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தலையில தட்டுற மாதிரி என்ன செய்வான்ல, அதை கேட்குவான். அப்புறம் என்ன கேட்பான், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு நல்லா கேட்பான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், அதையாச்சும் அவங்க பார்த்திருக்கிறாங்களா? இல்லையே, பார்க்கலையே. பார்த்தா எப்படி இருப்பாங்க, பார்த்தா இதை விட பல மடங்கு அவங்க 5 நடக்குவாங்க. இப்படியான ஒரு இதெல்லாம் இங்க இருந்து பார்த்துட்டு போய் அங்க போய் அல்லாஹ்விடத்தில் அவங்க சமர்ப்பிப்பார்கள் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி சில சலாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம வந்து சலாம் சொல்ல வேண்டும். தொழுகையில் கூட நம்ம சலாம் சொல்லுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி என்று, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்கன்னு சொல்லுகிறோம். கண்டிப்பா நம்ம ரசூலுல்லாஹ்வை நோக்கி பேசுறோம்னு நினைச்சிட கூடாது, அது உங்களுக்கு விளங்காது. இந்த சலாம் அவங்க கேட்க இயலாது. எந்த தைரியத்தில் நம்ம தொழுகையில சொல்லுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன பில்லர், இந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். யுபல்லிகூன மின் உம்மத்திய சலாம், என் உம்மத்துகள் என் சமுதாயத்தவர்கள் சொல்கிற சலாத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ப்பிப்பார்கள். நம்ம எதுக்கு சலாம் சொல்றோம் என்றால், மறுமை உலகத்தில் அந்த கபருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது, அங்கே இருந்து இங்க தொடர்பு கொள்ள இயலாது. மீடியேட்டர்களாக இந்த மாணவர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, இங்கேயும் வருவாங்க, அந்த கபர் உள்ளேயும் போவாங்க. இங்க உள்ள மெசேஜை கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்க போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சலாம் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சலாம்களை எத்தி வைப்பதற்கு என்று எல்லாம் என்ன செய்யறான், சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். அவங்களுக்கு இதே வேலையாக அவர்கள் ஒரு பக்கம் இந்த வேலைக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில், தஜ்ஜால் உலகம் அழியக்கூடிய காலத்தில் வருவான், உலகத்தை எல்லாம் கைக்குள்ள கொண்டு வருவான், எல்லாம் அவனுடைய ஆள்கைக்குள்ள வந்துரும். அப்ப மதீனாவை நெருங்கி விடுவான். அப்ப மதீனாவுக்குள்ள மாத்திரம் அவன் நுழைய முடியாது. ஏன் நுழைய முடியாது என்றால், மதீனாவுடைய வாயில்களிலே 2 வானவர்கள் காவலுக்கு நின்று கொண்டு அவன் வருவதை தடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்கள் இருந்து, ஒவ்வொரு வாசல்லையும் 2 வானவர்கள் இருந்து அவன் உள்ளே நுழைவதை தடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, மதீனாவுக்குள்ள தஜ்ஜால் போக இயலாதுன்னு சொல்றாங்களே, அதை தடுக்கிறதுக்கு கூட என்ன செய்யறான் அல்லாஹ்? வானவர்கள். இப்படியான நிறைய பணிகள் நபிகள் நாயகம், இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள். ஹிரா குகையில் இருக்கும் பொழுது, சௌர் குகையில் இருக்கிறார்கள். அப்ப எதிரிகள் அவங்களை பிடிக்கிறதுக்காக விரட்டி கொண்டு வருகிறார்கள். அப்ப குகையில் அவங்களும் அபூபக்கர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. இவர்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தார்களே, ஆனால் உள்ள ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்களுடைய கால் தெரியுது, பிடிக்க வந்தவர்களுடைய பாதம் அவங்களுக்கு தெரிகிறது. அப்ப பாதம் உங்க தலைக்கு நேரம் இருக்குது. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தார்களே, ஆனால் மாட்டிக்கிடுவாங்க. அப்ப உரையாடல் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கருக்கு உரையாடல் நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? கவலையப்படாதீங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கான், கவலையப்படாதீங்க என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அவரே அல்லாஹ் காப்பாத்தினான். எப்படி காப்பாத்தினான்னா, வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா வ அய்யதஹு பி ஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையை அனுப்பி அவரை அல்லாஹ் காப்பாத்தினான். சிலந்தி வலையை வச்சு புறா முட்டை வச்சுலாம் காப்பாத்தல, கட்டுக்கதை. எப்படி காப்பாத்தினான்னு கேட்டா, ஐயதஹு பி ஜுனூதின் லம் தரவுஹா, உங்கள் கண்களுக்கு தெரியாத படைகளை வைத்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். அப்ப வானவர்கள் இருந்து கொண்டு இவர்கள் அங்கே பார்க்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்படியான காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு துன்பம் வராம பார்ப்பதற்காக வேண்டி கண்ணு முன்னாடி தான் இருப்பாரு. ஆனா நம்ம பார்க்காம போயிருப்போம் சின்ன விஷயங்களை. ஏன்னா அவரை காட்டி கொடுக்க விரும்பல, அவரை காப்பாற்ற விரும்புறான். அப்ப மாணவர்கள் அந்த பார்வைக்கு திரை போட்டு அது அவங்களுடைய கவனத்தை திருப்பி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காப்பாற்றியதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி வேலைக்கு வருவார்கள். அதே மாதிரி நமக்காக வேண்டி நல்ல காரியம் நடத்தணும்னு வைங்க, உடனே துஆ செய்வாங்க. இப்ப யார் ஒருத்தன் பள்ளிவாசல்ல இருந்து அடுத்த வேளை தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்காக உட்கார்ந்து என்ன செய்வாங்க மலக்குகள்லாம், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு, இவன் அருள் புரிஞ்சிரு. இவன் பள்ளிவாசல்ல அடுத்த தொழுகை காத்துக்கிட்டு இருக்கிறான், தனக்கு கூட கேட்கறத மறந்துட்டு நம்ம அல்லாஹ்வை தொழுவோமே உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி நீ இருக்கிறியா, உனக்காக அவங்க கேட்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா நமக்காக கேட்கிற வேலை யாரை எடுத்துக்கொள்வார்? வானவர்கள் இருந்து கொண்டு அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்வார்கள். ஒரு மனுஷன் ஒரு தர்மத்தை கொடுக்கிறான், கொடுக்கும் பொழுது உடனே என்ன செய்வாங்களாம், யா அல்லாஹ் கொடுக்கிறவனுக்கு அதிகமா கூடாதுல, கொடுக்காத கஞ்ச பயலுக்கு குறைச்சிடலான்னு கேட்பாங்களாம். ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அங்கெல்லாம் அவங்க நிப்பாங்க. எத்தனை மடங்குன்னு சொல்லி முடியாது. நீங்க மனுஷன் 600-700 கோடி பேர் இருக்கிறான்னு சொன்னா இது மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு இருப்பார்கள் மாணவர்கள். இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கு 2, 3, 10 வருது. அது பொதுவா வேற சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒமா யாலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹ்வுடைய அந்த படையினருடைய எண்ணிக்கை அவனை தவிர யாருக்கும் தெரியாது. சென்சஸ்ல அடங்க மாட்டாங்க. அவ்வளவு படைப்புகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் செய்வார்கள். கொடுத்து கொண்டிருக்கிறானா கொடுக்கிறவனை பார்த்தவன என்ன செய்வாங்க, யாரெல்லாம் கொடுக்கிறவனுக்கு நிறைய அள்ளி கொடுவேன், கொடுக்காம பிடிச்சு வச்சுக்கிறவனுக்கு குறைச்சிரு, கொடுக்கிறவனுக்கு தாராளமா கொடு, இந்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் செய்வார்கள். அது மாத்திரம் செய்ய, நம்ம ஒரு நல்ல துவா செய்யறோம் வைங்க, அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், உடனே ஆமீன் சொல்லுவாங்க. ஆமீன், நம்ம ஒரு மனுஷன் துவா செஞ்சு ஒருத்தன் ஆமீன் சொல்றது ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்கள் சில துஆவுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. நீங்க தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுறீங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி எங்களுக்கு காட்டுன்னு ஓதுறீங்க, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நல்லவர்கள் சென்ற வழி எங்களுக்கு காட்டுன்னு கேட்கறீங்க, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்களும் வழிகட்டவர்களும் சென்ற பாதை எங்களுக்கு காட்டிராதே என்றெல்லாம் கேட்கறீங்க. கேட்டவுடன் ஆமீன் என்று சொல்லுகிறோம். இப்படி ஆமீன் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்களும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய ஆமீனும் வானவருடைய ஆமீனும் ஒன்னா சேர்ந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ஆமீன் சொல்லும் போது நம்ம மட்டும் சொல்லல, அவங்களும் சேர்ந்து சொல்லுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆமீன் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக துஆ செய்கிறான், கண்ணுக்கு தெரியாம அவன் முன்னாடி இல்லாத தூரத்துல வெளியூர்ல அவனுக்கு பக்கத்துல இல்லாத ஒரு மனிதனுக்காக துஆ செய்தான்னு சொன்னா உடனே பக்கத்தில் ஒரு வானவர் இருந்து சொல்லுவாரா, யா அல்லாஹ் இவனுக்கு அதே மாதிரி கொடுத்துரு,
ஒரு ஆளுக்கு வந்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நீ உதவி செய்யி, அவனுக்கு செல்வத்தை கூட நம்ம கேட்டா, நம்ம கேட்கல, இல்ல வேற ஒருத்தனுக்கு தானே கேட்கிறோம். அப்ப இந்த மாணவர் சொல்லுவாரா, யாரெல்லாம் இவனுக்கு அதே மாதிரி கொடுத்துரு, இது மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஆமீன் என்று சொல்லிவிட்டு வழக்கபி மிசில் உனக்கு இதே மாதிரி இருக்குப்பான்னு சொல்ல சொல்றான் அல்ல. இது மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் நம்ம ஏராளமா பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே ஏராளமான பணிகளை செய்வதற்காக வேண்டி வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா யுத்த களத்தில எல்லாம் 313 பேர் தான் பத்ர் களத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் எதிரிகளுடைய கண்களுக்கு பல்லாயிரமா அல்லாஹ் காட்டினானே, அது என்ன எப்படி காட்டினா, கணக்கு பண்ணி பார்த்து அதான கூட இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் கண்களுக்கு உங்களை அதிக எண்ணிக்கையினராக காட்டினான். சில சஹாபாக்கள் இந்த பத்ர் போரை வர்ணிக்கும் பொழுது சொல்கிறார்கள், பத்ர் போர்ல நின்றதை பார்த்தா பக்கத்தில் அங்க எங்க ஆட்கள் நிற்பாங்க, அவங்களை நாங்க முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் பார்த்ததில்ல, இந்த 300 பேர் இருந்து ஜெயிச்சிடல. அல்லாஹ் என்ன செய்யறான், அன்சல ஜுனூதன் லம் தரவுகா, நீங்கள் பார்க்காத படையை அனுப்பி வைத்தான், 3000 மாணவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்தது போதாது. அல்லாஹ் கேட்கிறான், அலை யக்ஃபியக்கும் ஐயுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாசத்தி ஆலாபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், 3000 மாணவர்களை உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து உங்க 300 இருக்கிறாங்க, 3000 மாணவர் 3300 அந்த 1000 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் வந்து மக்கள் திரளோட மக்கள் மாதிரி கணக்குல வந்து நிற்பார்கள், பக்கத்தில் மனுஷ மாதிரியே நிற்பார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய கூட்டங்கள்ல கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம தான் மைனாரிட்டியா இருக்கிறோம். ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஏகத்துவத்திற்காக வந்து குழுமண மக்களை பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தா தாறுமாற தெரிகிறது. அது அவனுடைய கணக்கு, அவனுடைய அருள் கூட. அவன் எப்படியோ ஒரு மாதிரி என்ன செய்யறான், அப்படி பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து காட்டுகிற காட்சியை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை கரெக்டா சொல்லி கொண்டிருந்தோமே, ஆனால் அந்த மாதிரியான உதவிகளை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி மாணவர்கள் அனுப்பி பண்றான். இன்னொரு இடத்துல கேட்கிறான், இப்ப 3000 அனுப்பி உதவி செஞ்சேனே, இன்னும் 2000 சேர்த்து 5000 அனுப்பி நான் உதவி செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மாணவர்கள் வந்து இந்த உலகத்தில் ஏராளமான பணிகளை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு எல்லாம் பேர் சொல்லப்படல. நம்ம கடந்த வாரத்தில் யாருடைய பெயர்கள்லாம் சொன்னோமோ அதுதான் பேர் சொன்ன மலக்குகளை தவிர, மற்றபடி ரகீப் அத்தீத் பேர் சொல்லுவாங்க. அப்படி பேர் கிடையாது. ரகீப் அத்தீத்ங்கிறது கண்காணிப்பாளர் அர்த்தம். அது அதனால வந்து இந்த மாணவர்களுக்கு பெயர் சூட்டப்படாத கோடானு கோடி மாணவர்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். இது இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய சில பணிகள். இது போக கபரிலே வைத்ததிலிருந்து மறுமையில எழுப்புவதில் இருந்து சொர்க்க நரகம் தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், தீர்ப்பளித்த பின்னாடி வரைக்கும் மாணவர்களை கொண்டு பல காரியங்களை மறு உலகத்திலும் அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அந்த பணிகள் என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக மலக்குகளை பற்றி, வானவர்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். வானவர்கள் இந்த உலகத்திலே பல்வேறு பணிகளை செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்டிருப்பது போலவே மண்ணறையிலே, மறுமையிலே, சொர்க்கத்திலே, நரகத்திலே பல பணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீசுகளிலும் நாம் காண முடிகிறது. மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனை அந்த ஆலமுல் பர்ஸஹ் என்ற ஆன்மீக உலகத்திலே கொண்டு போய் வைத்தவுடனே 2 வானவர்கள் வருவார்கள். வருபவர்கள் நீல நிற கண்கள் உடையவர்களாகவும் ரொம்ப கண்ணங்கரேர் என்ற உருவம் உடையவர்களாகவும் 2 வானவர்கள் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விசாரணை நடத்துவார்கள். உன்னுடைய இறைவன் யார்? இந்த விசாரணை வந்து முதற்கட்ட விசாரணை. விரிவாக விழாவாரியாக ஒவ்வொரு செயலையும் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இது அடிப்படையான கொள்கை சம்பந்தப்பட்ட விசாரணை. கொள்கையை கரெக்டா ஏற்றுக்கொண்டிருந்தாரா, அல்லாஹ்வை நம்பி இருந்தாரா, இறை தூதரை ஒப்புக்கொண்டிருந்தாரா என்பதை பற்றி மாத்திரம் அந்த முதற்கட்ட விசாரணை கபூர்ல நடத்துவார்கள். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உனக்கு வழிகாட்டி யார் என்றெல்லாம் அந்த கேள்விகளை வானவர்கள் கேட்பார்கள். கேட்ட உடனே நல்லவர்களாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் இருந்தார்களோ, ஏகத்துவ கொள்கை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் இயற்கையாகவே அந்த சரியான பதிலை சொல்லி விடுவார்கள். அந்த பதிலை அவர்களுடைய நாவுகளில் அல்லாஹ் வர வைத்து விடுவான். யார் அந்த ஏகத்துவ கொள்கையிலே தடுமாற்றத்தோடு இருந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் சொல்வார்கள்,